ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவை என்னும்படியான அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே ஓரொரு நாளும் ஓரொரு தாத்பரியாம்சத்தை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் இந்த பாட்காஸ்ட் மூலமாக. இன்றைய தினம் 14வது பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 14வது பாசுரத்தில் நோக்க வேண்டிய வார்த்தை என்ன என்னால் நாவுடையாய் என்கிற வார்த்தை. நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் என்கிற வார்த்தை. இதிலே நாவுடையாய் என்கிற வார்த்தை அவருடைய வாக்வைபவத்தை சொல்லுகிறது என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். கீழ்ப்பாசுரத்தில் போதரிக்கண்ணினாய் என்பது ஞானத்தினுடைய வைபவத்தை சொல்லுகிறது. அந்த ஞானம் எப்படி வெளிப்படும் என்றால் பேச்சிலே வெளிப்படும். அப்படி அழகிய பேச்சுடையவள் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். இந்த இடத்துல இந்த பெண் பிள்ளை எப்படி பேசக்கூடியவள் என்னால் எந்த விஷயத்தை எப்படி பார்த்து உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவள் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஹனுமன திருவடியை பெருமாள் பார்க்கிறார். திருவடி பெருமாளிடத்திலே வார்த்தை சொல்லுகிறார். அதை கேட்ட பெருமாள் சொல்லும்படியான வார்த்தை, நான் ருக்வேத வினீதச்ச ந யஜுர்வேத தாரிணா ந சாமவேத விதுஷா சக்கியமேவ பிரபாஷித்தும் என்று சொல்லுகிறார். இவன் யார்? ரிக்வேதத்தில் கரை கண்டவனோ, யஜுர்வேதத்தை தரிக்கக்கூடியவனோ, சாமவேதத்தை முழுவதுமாக அறிந்து பாடவல்லவனோ யார் இவன் என்று சொல்லுகிறார். இதே விஷயத்தை கம்பர் இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் விஷகள் கூற என்கிற பாட்டிலே யார்கொலி சொல்லின் செல்வன் என்று இந்த ஹனுமனை சொல்லின் செல்வன் என்று காட்டுகிறார். என்ன பண்ணுகிறான் ஹனுமன்? பிராட்டிய பார்த்து விட்டு வருகிறார். பிராட்டி ராவண பவனத்திலே இருக்கிறாள் என்பதை கண்டு பெருமானிடத்திலே வந்து சொல்லுகிறான். கண்டனன் கற்பினிற்கனியை கண்களால் என்று வார்த்தை சொல்றான். முதல்ல கண்களால் கற்பினிற்கனியை கண்டனன் சொல்லல, கண்டனன். ஏன் அப்படின்னா பெருமான் மனசுல அவ்வளவு டென்ஷன் இருக்குமா, பிராட்டிய பார்த்தானா இல்லையா என்ன ஏதுன்னு. அதனால முதல்ல வந்த உடனேயே கண்டனன் அப்படின்னு சொல்லிட்டான். கண்டேன், சீதையை கண்டேன்னு சொல்லல. அதனால்தான் நம்ம எல்லாரும் கண்டேன் சீதையின்னு சொன்ன மாதிரி சொல்லுன்னு சொல்றோமே. ஏன்னா விஷயத்தை முதல்ல பெருமாள் தரிக்கும்படியான விஷயத்தை நற்செய்தி உடனே சொல்லிடுவோம். ஆன்சைட்டி கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கண்டனன் அப்படின்னு சொல்றான். அதற்கு பிற்பாடு கற்பினிற்கனியை, பிராட்டியானவள் எப்படி இங்கிருந்து போனாலோ அப்படியே கற்புடைமையோட இருக்கிறாள் என்கிற விஷயத்தை சொல்லிட்டார். அப்ப பெருமாளுக்கு ஒரு சந்தேகம், இவதான் சீதைன்னு நீ எப்படி கண்டுபிடித்தாய் அப்படின்னு கேட்டால், என் கண்களால் கண்டனன்னா என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு அப்படின்னா அது இல்லை. பெருமாள் சீதையை பத்தின அடையாளத்தை ஹனுமனிடத்திலே சொல்லுகிற போது அவளுடைய கண்ணை பற்றி சொல்லி இருக்கிறாள். சீதையின் கண் இப்படி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறாள். அப்போ பெருமான் அவள் கண்களை பத்தி ஹனுமனிடத்திலே சொன்னதனாலே நீ சொன்ன கண்களின் அடையாளத்தை கொண்டு அவளை பார்த்தேன், அவள் கண்களால் அவளே சீதை என்று அறிந்து கொண்டேன் என்கிற பொருள். அழகாக பேசக்கூடியவன் இந்த அனுமன். இன்னொரு விஷயம், அனுமனுடைய பேச்சுக்கு காட்டப்பட்டிருக்கிற விஷயம், இந்த விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்ட போது எல்லோரும் சேர்த்து கொள்ளக்கூடாது சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு தான் சொன்னான். ஒருத்தரும் ஒரு காரணம் சொன்னான். ஆனா எல்லா காரணத்தையும் பூர்வபக்ஷமாக்கி தான் சொல்றதுதான் சித்தாந்தம் என்று நிரூபித்து பிறகு அவர் சொல்ற வார்த்தை, இந்த விபீஷணனை சேர்த்துக்கணும்னு சொல்றதுக்கும் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் எனக்குத்தான் தார்மீகமா ஒரு தகுதி இருக்கு. ஏனென்றால் நீங்கள் யாரும் விபீஷணனை கண்டவர்கள் அல்ல, அவனிடத்திலே பேசினவர்கள் அல்ல, அவன் பேச்சை கேட்டவர்கள் அல்ல. ஆனால் நானோ லங்கையிலே இந்த விபீஷணனுடைய நிலைமையை கண்டிருக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்று உணர்ந்திருக்கிறேன். அவன் தர்மாத்மா, அவனை கண்டிப்பா நம்பலாம் சேர்த்துக்கலாம்னு சொல்றார். சொல்லிவிட்டு, பெருமானே நீர் என்னிடத்துல கேட்டது கருத்து மட்டுமே,
அதனால் உமக்கு என்ன இஷ்டமோ அதன்படி நீர் நடவும். ஆனால் என் இடத்துல கருத்து கட்டில்னா இதான் கருத்து, அவனை சேர்த்துக்கலாம்னு சொல்றேன். இதுக்கு மேல தேவர் எடுக்கிற முடிவுக்கு, நீர் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று பெருமாளத்திலே சொன்னான் ஹனுமன். அப்படி அழகிய பேச்சை கொண்டிருக்கிறவன் இந்த ஹனுமன். அப்படி அழகாக பேசக்கூடிய பெண் பிள்ளை, அவளைத்தான் நாவுடையாய் நாவுடையாய் என்று காட்டுகிறார்கள். இதே போலத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் நன்கு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். எம்பெருமானார் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்தார். பேதஸ்ருதி என்ன, அபேதஸ்ருதி என்ன, இரண்டையும் கொண்டு கடகஸ்ருதியாலே ஒருங்க விட்டதனாலே எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தினாலே நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை காத்து கொடுத்தார் என்று காட்டப்படுகிறது. வாக்வைபவம் அவருடைய வியாக்கியானங்களிலே, அதாவது பாஷ்யங்களிலே அமைந்திருக்கும். மணவாள மாமுனிகளுக்கு ஒரு திருநாமம் உண்டு, விஷதவாக் சிகாமணிகள் என்கிற திருநாமம். அவருடைய திருநாமமே எதை சொல்லுகிறதுன்னா அவருடைய வாக்வைபவத்தை தான் சொல்லுகிறது. அவருடைய வியாக்கியானத்துல பிரதிபலிக்கும். வியாக்கியானம் எப்படி அமைஞ்சிருக்கும்னால் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்காது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்காது. என்ன வேணுமோ சரியாக சொல்லுவர். அது மட்டுமல்லாமல் பிரமாணத்தை எடுத்து கோர்த்து 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 காண்பித்திருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதே, அது வாசாம கோச்சரம். அதற்கு மேலே ஓரொரு வியாக்கியானத்திலையும் ஒரு பகுதியின் முடிவிலே ஆக அப்படின்னு இட்டுவிட்டு அது வரைக்கும் சொன்ன அந்த பகுதியினுடைய தாத்பரியாம்சத்தை அழகா ஒரு சம்மரி கொடுப்பார். அந்த சம்மரியை வச்சுட்டா போரும், இருக்கிற சம்மரி எல்லாம் தொகுத்துட்டா அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தமே நன்னா மனசுல படிஞ்சிடும். அவ்வளவு அழகாக பண்ணி இருக்கக்கூடியவர். இப்படி விஷதவாக் சிகாமணிகள். இதற்கு மேலே இவருடைய வாக்வைபவத்துக்கு முத்தாய்ப்பு எது அப்படின்னால் திருவாய்மொழியினுடைய ஓரொரு திருவாய்மொழியினுடைய சாராம்சத்தையும் 10 பாசுரங்களுடைய சாராம்சத்தை ஒரே பாசுரத்திலே வைத்து, அதுவும் அந்த திருவாய்மொழி எப்படி தொடங்குறதோ அப்படி தொடங்கி எப்படி முடிகிறதோ அதே வார்த்தையை கொண்டு முடிக்க வேண்டும் 4 வரிகளிலே. இப்படி திருவாய்மொழி நூத்தந்தாதி என்னும்படியான அந்த தேன் இருக்கிறதே, அது அவருடைய வாக்வைபவத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அப்படிப்பட்ட நன்கு பேசக்கூடிய வாக்வைபவம் பொருந்தி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைத்தான் இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுகிறாள். ஸ்ரீவச்சன போஷணத்திலே அத்தாலே அது முற்பட்டது என்னும் ஒரு சூர்ணிகை. அதாவது இதிகாசங்கள் புராணங்களை விட மேம்பட்டதாக இருக்கிறது, பிரபலமாக இருக்கிறது, பிரபல பிரமாணமாக இருக்கிறது என்று சூத்திரக்காரர் காட்டுறார். அதுக்கு 3 காரணங்கள் காட்டி இருக்கிறார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல. ஒன்னு மத்தியஸ்ததை என்பது, இன்னொன்னு பரிகிரகாதிசயம் என்பது, மத்தொன்னு கர்த்துராப்ததமத்துவம் என்பது. இதிகாசம் ஏன் பிரபலம் அப்படின்னு சொன்னால் மத்தியஸ்ததை, நடுநிலைமையோட திகழக்கூடியது. புராணங்கள் பிரம்மாவினுடைய சத்வரஜோ தமோ குணங்களுக்கு அனுகுணமாக அந்தந்த தேவதைகளை பாடும். ஆனால் இதிகாசம் என்பது எது உண்மையோ எது சரியோ அதை மட்டும்தான் சொல்லுகிறது. 2வது பரிகிரகாதிசயம் என்னால் புராணங்களும் அகப்பட இதிகாசத்தினுடைய பெருமையை காட்டி தருகிறது என்று பரிகிராஹ்யமாக இருக்கக்கூடியது புராணத்தை விட இதிகாசங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. கர்த்துராப்ததமத்துவம் என்கிற ஒரு காரணத்தை காட்டுகிறார். கர்த்துராப்ததமத்துவம்னா என்ன அப்படின்னால் கிரந்த கர்த்தாக்களானவர்கள் இந்த இதிகாசத்தை தான் முதன்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புராணங்களை விட. அதனால இதிகாசம் பிரபலம் மேம்பட்டது அப்படின்னு காட்டுறார். அதுல கர்த்துராப்ததமத்துவம் அப்படின்ற இடத்துல கர்த்தானா யாரு, கிரந்த கர்த்தாவினுடைய லட்சணம் என்ன என்பதை மாமுனிகள் அற்புதமாக 2 தன்மைகளை காட்டி தருகிறார். என்னவென்னால் யதார்த்த தர்சன சாமர்த்தியம், யதா திரஷ்டார்த்தவாதித்வம் என்கிற 2 விஷயம். இது 2ம் என்ன அர்த்தம்ன்றத முதல்ல சொல்றேன். யதார்த்த தர்சன சாமர்த்தியம், இந்த கிரந்தகர்த்தாவானவன் யதார்த்தத்தை சரியாக பார்க்கும்படியானவனாக இருக்க வேணும் ஒண்ணும். 2வது யதா திரஷ்டார்த்தவாதித்வம், என்ன பார்த்தாரோ அதனுடைய பொருளை சரியாக வாதிக்கும்படியாக பேசுமவராக இருக்க வேணும்
என்பது. இந்த ரெண்டும் முக்கியமான தன்மையாக அமைந்திருக்கிறது. அதுல முதல்ல சொல்லப்பட்டது யதார்த்த தர்சன சாமர்த்தியம் என்பது. இந்த உள்ளதை உள்ளபடி பார்க்கும்படியான நிலை ஞானம் பொருந்தினவனுக்கே உண்டு. அதனால ஞானம் பொருந்தியவனுடைய ஒரு தன்மை ஞான வைபவம். அதத்தான் யதார்த்த தர்சன சாமர்த்தியத்தை போதரிக்கண்ணினாய் என்பதன் மூலம் ஆண்டாள் காட்டினாள். அடுத்தது பார்த்தத உள்ளபடி பொருளிலே சொல்ல வேண்டும் இல்லையா, அதத்தான் யதா திரஷ்டார்த்தமாதித்வம் என்பது. அத நாவுடையாய் என்கிற வார்த்தையிலே ஆண்டாள் காட்டியருளினாள். அதிலே நாவுடையாய் என்பது வாக் வைபவம், யதா திரஷ்டார்த்தமாதித்வம் உள்ளதை உள்ளபடி பார்த்து அதன்படி சொல்லுதல் இருக்கிறது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அத்தத்தான் இந்த வெண்பள்ளை கொண்டிருக்கிறாள் என்று காட்டப்படுகிறது. அடுத்த பாசுரத்தாலே யாரை எழுப்புறான்றத நாளை தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.